இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவ சமாதானம் கிருபை ஒவ்வொருவரை சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 18வது வசனம். உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை பற்றி தாவீது அப்புறம் உம்மோடே சொல்லுவது என்ன? தேவரீர் உமது அடியானை அறிவீர். தேவரீர் உமது அடியானை அறிவீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குடும்பத்துக்கும் செய்ய போகிற அநேக காரியங்களை தீர்க்க தரிசனமாய் உரைப்பார். இதை கேட்டு நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவ சமூகத்தில் பிரவேசித்து அநேக காரியங்களை சொல்லுகிறார். அப்படி சொன்னவைகளில் ஒரு வார்த்தை தான் இது. தேவரீர் உமது அடியானை அறிவீர். தாவீது இந்த வார்த்தையை சொல்ல காரணம், தாவீதுடைய ஆரம்பம் முதல் ஒவ்வொன்றிலும் அவனுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் கூட இருந்ததையும் கர்த்தருடைய கரம் ஒவ்வொன்றை செய்ததையும் அவன் ருசித்தறிந்தான். ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து எடுத்தார், கர்த்தர் அவனை நடத்தி கொண்டு வந்தார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தர் தாவீதை உயர்த்தி வைத்தார், ஆசீர்வதித்தார். போற இடங்களிலெல்லாம் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அவனை வர வர விருத்தி அடைய செய்தார். அவனை புத்திமானாய் விளங்க பண்ணினார். எல்லா சூழ்நிலையிலும் அவன் செய்கிற காரியம் யாவும் வாய்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இவையெல்லாம் தன்னுடைய திராணியினால் அல்ல, தன்னோடு இருக்கிற தேவ கிருபையினால் என்பதை அதிகமாய் ருசித்தறிந்தவன் இந்த தாவீது. கர்த்தர் தாவீதை குறித்து அவன் சந்ததியை குறித்து சொல்லுகிற காரியங்களை வைத்து பார்க்கும்போது தாவீது சொல்லுகிறான் 17வது வசனத்துல, என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். ஆண்டவரே, உலக உறவுகள் என்னை இப்படி பார்க்கவில்லை, ஆனால் நீர் என்னை இப்படி பார்த்தீர். மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். உலக உறவுகள் தாவீதை பார்த்த விதங்கள் வேற. தாவீதின் தகப்பன் தாவீதை ஆகாதவனாய் பார்த்தான். எனவேதான் சாமுவேல் பிள்ளைகளை அழைத்து வர சொல்லும் போது தாவீதை தள்ளி மற்ற எல்லா பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வந்து நிறுத்தினான். தாவீதின் தகப்பன் தாவீதை ஆகாதவனாய் பார்த்தான். தாவீதின் சகோதரர்கள் தாவீதை அகங்காரம் உள்ளவனாய் பார்த்தார்கள். யுத்த களத்தில் வந்தபோது தாவீதை பார்த்து சொன்ன வார்த்தை இதுதான், நீ அகங்காரம் உள்ளவன், திமிரு பிடிச்சவன். அப்படி பார்த்தாங்க தாவீதின் சகோதரர்கள் தாவீதை. தாவீதின் மாமனார் சவுல் தாவீதை வாழ்நாள் சத்ருவாய் பார்த்தான். தாவீதின் மனைவி தாவீதை அற்பமாய் பார்த்தாள். தாவீதின் மகன் அப்சலோம் தாவீதை எதிரியாய் பார்த்து கொல்ல வகை தேடினார். சுற்றிலும் இருக்கிற உறவுகள், நெருங்கி இருக்கிற உறவுகள் தாவீதை ஆகாதவனாகவும் அற்பமானவனாகவும் அகங்காரம் உள்ளவனாகவும் எதிரியாகவும் சத்துருவாகவும் பார்த்தபோது தான் நம்பியிருக்கிற தன்னுடைய மேய்ப்பராய் இருக்கிற கர்த்தர் தன்னை எப்படி பார்க்கிறார் என்று பார்க்கிறான். உலகம் ஒவ்வொரு விதமாய் பார்த்தபோது பரலோக தேவன் அவனை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்ததை அவன் அறிந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என்னை அறிவீர், உமது அடியானை அறிவீர். என்னுடைய நிறைகுறை எல்லாம் உமக்கு தெரியும், என்னுடைய பலவீனம் எல்லாம் உமக்கு தெரியும். அப்படி தெரிந்தும் உலகம் பார்த்ததை போல, உலகம் பார்க்கிறதை போல என்னை பார்க்காமல் மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்க்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று எண்ணி ஒரு நாளும் கலங்காதிருங்கள். உங்களை அழைத்தவர் உங்களுடையவர். அவர் உங்களை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்க்கிறார். எனவேதான் இந்த சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை மாத்திரம் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, நீர் நல்லவர். உலகம் பார்ப்பதை போல் எங்களை பாராமல் எங்களை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்க்கிற உங்களுடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை அறிந்திருக்கிறேன். எங்களை அறிந்து எங்களை விட்டு விடுகிறவர் அல்ல, எங்களை அறிந்து எங்களை அற்பமாய் பார்க்கிறவர் அல்ல. எங்களை அறிந்து எங்களோடு இருந்து உமக்கு ஏற்றவர்களாய் எங்களை மாற்றி எங்களை பயன்படுத்துகிறவர், எங்களை மேன்மைப்படுத்துகிறவர். நன்றி தகப்பனே.
ஒவ்வொருவரை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.